ஹாய் ஹலோ மக்களே, அனைத்து சொந்தங்கள் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பன்னீர், ஃப்ரெஷ் பன்னீரை தான் இன்றைக்கி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அது எப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதில் நான் வந்து பாதி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ண போகிறேன் நான். ஸோ அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் சக்தி மசாலாவோட கரம் மசாலா, சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு சால்ட்டு மட்டும் நம்ம போட்டுக்கணும். இது எல்லாமே ஒரு பேக்கெட் வாங்கி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம எல்லாத்துக்குமே இதை போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இதில் இருந்து நான் 1 ஸ்பூன் போட்டு இன்னொரு 1/2 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிறேன். சால்ட் தேவைக்கேற்ற சால்ட் போட்டுக்கணும். லைட்டாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ஊற வைக்கணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரை பண்ணால் நல்லா மசாலாலாம் எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டியிருக்கும். ஸோ இதை போட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். ஓகே, பட்டர் கொஞ்சம் போட்டுக்கணும். நம்ம பட்டரில் தான் செய்யணும். ஸோ பட்டர் போட்டுட்டு லைட்டாக நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ தோசைகள் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம போட்டு வச்சுருந்த அந்த ஊற வச்சுருந்த அந்த ப்ரோட்டீன் பன்னீரை எடுத்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒன்று அப்படியே லேயர் மேலே அடுக்கி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அப்படியே திருப்பிட்டு வரணும். எல்லா சைடும் நல்லா முருகலாக இருக்கும். திருப்பிட்டே இருந்தோம், இல்லைனா தீஞ்சிடும். ஸோ அதை கேட்டால் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஃபைனலி நம்மளோட ப்ரோட்டீன் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். டாட்டா, பாய்.